தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். நம்ம சேனல் நியூஸ் போக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். பதிவான வாக்குகளில் சதவீத கணக்கு ரைட்டுங்களா? திமுக கூட்டணி இப்படியே தொடர்ந்தா 40% ஓட்டு இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணி அவங்களோட மற்றவர்கள், இப்போ உதாரணமாக அன்புமணி, சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்தா 30% ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. 40, 30, 70 போயிடுது. பேலன்ஸ் 30ல் 5% எல்லா சுயேட்சையும் சேர்த்து அவங்க அது வேஸ்ட் ஓட்டுங்க. எல்லாமே பதிவான ஓட்டுல உள்ள கணக்கு தான், மொத்த ஓட்டு கணக்கே கிடையாது. மொத்த ஓட்டு எப்போதுமே 70% தான் நமக்கு பதிவாகுது. அப்போ பேலன்ஸ் 25 தானே தாவேகா இப்போ அதோட சேர்ந்து டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஓ இல்லை மற்ற யாராவது போய் சேர்ந்தாலும் அவ்வளோதானே வாங்க முடியும். தாவேகாவும் சீமானும் சேர்ந்து வாங்கக்கூடிய ஓட்டு அந்த 25. சீமான் 10% பிரிச்சாருன்னா தாவேகா 15 தானே மிச்சம் இருக்கும். அதுக்கு மேலே எங்க ஓட்டு இருக்கு? கணக்கு பிராக்டிகல் கணக்கு இவ்வளவுதாங்க. இதுதான் கணக்கு. இப்படிதான் நிறுவனமானால் திமுகங்கிற அந்த அணி 180 சீட்டு பிடிக்கும். குறிச்சு வைங்க, அப்புறம் பின்னாடி பார்ப்போம். நம்ம 5 வருஷம் ஆன்டிமென்ட்ஸ்க்கு பிறகு 180+ இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. என்ன காரணம்னா இந்த ஓட்டு சிதைவு தான் காரணம். இதே சிதைவுல தாங்க இது ஜெயலலிதா 2016ல ஜெயிச்சது இதே சிதைவு தானங்க. ஆன்டி இன்குமென்ட்ஸ் 5 வருஷம், ஜெயலலிதாவுக்கே தண்டனை. 2016 தேர்தல், 2015ல மழை வெள்ள பாதிப்பு, கடும் பாதிப்புங்க. மறதியே இல்லாத மழை நீர் சென்னை வரைக்கும் வந்தது. எப்படி வந்தது? போட்டு விட்டதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே 2015ல. அதுக்கு பிறகும் எப்படி ஆன்டி இன்குமென்சி வெற்றி கொள்ளப்பட்டது? தனியா நின்று எல்லா தொகுதியிலும் ரெட்டையில. எப்படி ரெட்டையிலைக்கு எதிரான எல்லா வாக்கும் பிளவுபட்டுச்சு, அவ்வளவுதான். எல்லா தொகுதியிலும் ரெட்டையிலங்க. ரெட்டையிலைக்கு எதிராக இருக்கிற தொகுதிகள் வெவ்வேறு தொகுதியில வெவ்வேறு சின்னம். யார் ஜெயிப்பா? இப்ப நீங்க 2016ல மக்கள் நல கூட்டணி எப்படி உருவாச்சோ அதை தான் இப்ப விஜய் செய்யறாரு அப்படிங்கிறது பாக்கல. மக்கள் நல கூட்டணியோட பெட்டரா இருப்பாரு. மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது விஜயகாந்த் இருந்தாரு, கரெக்ட். அப்ப விஜயகாந்த் சினிமா ஸ்டார், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவர் என்ன ஆச்சு? 2006, 2009ல நிலைப்பாடு மாற்றம், 2011ல நிலைப்பாடு மாற்றம். அதனால தேய்மானம் ஆயிட்டாரு. விஜய் நிலைப்பாடு மாற்றம் இதுவரைக்கும் இல்ல. இப்ப புதுசா அட்மிஷன் போட்டாருன்னா நிலைப்பாடு மாற்றம் வரும். ஆனா சார், எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு. 2006ல நடந்த மாதிரி விஷயம் பார்க்கல. 2006 to 2011 அந்த 5 ஆண்டு காலகட்டத்துல விஜயகாந்தோட அரசியல் வருகை திமுக மெஜாரிட்டி குறை வாய்ப்பு அமைஞ்சது. அந்த விஷயமா இது அமையும் அப்படின்னு நீங்க பாக்கலையா? என்ன காரணம் அப்படின்னா இந்த எதிர்முனையில இருந்து பிரிக்கிற கட்சிகள் பெரிய அளவுக்கு பிரிக்குது. அதான் காரணம். அதிமுக 30% ஓட்டு பிரிக்கல. அதிமுக பிஜேபி ஓட்டு 30%லாம் வருது. 30% குறையாதுங்க. அது எத்தனை பேர் அதிமுகல இருந்து போனாலும் அவங்களோட பேசிக் ஓட்டு வங்கி, அது ரெட்டையில ஓட்டு வங்கி அப்படியே தான் இருக்கும். அது குறையாது. அந்த விஷயம் அந்த அணி இது குறையாம இருக்கிறத வச்சு நீங்க சொல்றீங்க. பிஜேபிக்கும் ஓட்டு இருக்குங்க. எங்க பிஜேபி குறைச்சு மதிப்பிட வேண்டாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், இன்னைய தேதிக்கு திருப்பூர், அப்புறம் ஆங்காங்கே இருக்கிற பாக்கெட்ஸ், எப்படிங்க அவங்களுக்கு ஆவரேஜ் ஓட்டு 10% வரத்தானே செய்யும். டபுள் டிஜிட்ல இருப்பாங்க, ஷூரா இருப்பாங்க. சார், இப்ப நீங்க சொன்ன கணக்குல 40% திமுக அலைன்ஸ், 30% அதிமுக பாஜக அலைன்ஸ் அப்படிங்கறத சொல்றீங்க. இப்ப பேலன்ஸ் 30 இருக்குங்க. சரி சார். 40, 30, 70 இது என்னோட எஸ்டிமேட்டுங்க. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் எஸ்டிமேட் தான். ஃபீல்டுலாம் எனக்கு இப்போ கிடையாது. மிச்சம் 30ல் 5% எல்லா சுயேட்சையும் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான சுயேட்சைகள் அதை பிரிச்சிருவாங்க. எப்போதுமே நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு வேஸ்ட் ஓட்டு ஊருக்கு 1000, 2000 போயிடும். அதை நீங்க கழிக்கணும். மிச்சம் 25% இருக்கு. எல்லா கட்சிகளும் அதுக்குள்ளதான் பங்கு போட முடியும். அப்ப தாவேகாவுக்கு 15% வந்துச்சுன்னா, சீமானுக்கு 10% வந்துச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சது. அதாவது தாவேகாவுக்கு எப்போ 15% வரும்? விஜய்க்கான ஆதரவுங்கிறது ஒரு 10%, ஓபிஎஸ் சேரணும், அதே மாதிரி டிடிவி சேரணும். ஃபார் தட் மேட்டர் டாக்டர் ராமதாஸ் கூட அந்த அணியில இடம் பெறலாம். சரி, ஒரு வாரமா என்ன பேச்சிருக்குனாங்க, விஜய் அடுத்த கட்டமா என்ன செய்வாரு? அவர் பாண்டிச்சேரியில டூர் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு இல்லைங்களா? பாண்டிச்சேரி முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? விஜயா? அறிவிக்கல. வேற வழி இல்லைங்களா?
அப்ப புசி ஆனந்த் பாண்டிச்சேரி முதல்வர்னா பாண்டிச்சேரியில ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி யாரோட ஓட்டு வங்கி தெரியுமா? வன்னியர் ஓட்டு வங்கி. 1989ல முதல்ல ஆரம்ப ஸ்டாண்டு வன்னியர் சங்கம் வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. அப்புறம் மக்களவை தேர்தல் அந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிருச்சு. மக்களவை தேர்தல் வருது நவம்பர் மாசம். முன்னதாக வந்து மூப்பனாரை மாத்திட்டு வாழப்பாடி ராமமூர்த்தியை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட். சசிகலா ஜெயலலிதா அந்த கார்ல இருந்தாங்க. அவங்க கண்ணில் அடிபட்டு தேவி மருத்துவமனையில் அவங்கள சேர்த்துட்டாங்க. நாங்கெல்லாம் அங்கே இருக்கோம். டக்குன்னு ஒரு பெரிய பரபரப்பு. விவிஐபி வராருனாங்க. பார்த்தா ராஜீவ்காந்தி வந்து இறங்குறாரு. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு வராரு. வாழப்பாடி இருந்து வரவேற்கிறார். வாழப்பாடி ராமமூர்த்தி எனக்கு ரொம்ப நண்பர். ஆஹா, இது வந்து காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு போக முயற்சிக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. அதான் நடந்தது. அப்ப வாழப்பாடி என்ன சொன்னார்னா, எங்க காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வருது, திமுக ஆளுங்கட்சி, காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து தனியா போட்டி போடுவோம்னு சொன்னா அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, நீங்க வன்னியர் ஓட்டை மொபிலைஸ் பண்ணீங்கன்னா கவுண்டர் மொபிலைசேஷன் ஒன்று வரும். ஒரு மொபிலைசேஷன் வந்தா ஒரு கவுண்டர் மொபிலைசேஷன் வரும். பிஜேபி என்னங்க ட்ரை பண்ணுது? முஸ்லீம் ஏரியாவில் நாங்கள் நின்று ஜெயிக்கிறோங்கன்னு சொல்றாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க? இந்துக்களை மொபிலைஸ் பண்ணி தான். இந்துக்களை கவுண்டர் மொபிலைசேஷன், அது ஒரு டெக்னிக். அப்போ நீங்க வன்னியர்கள் அதிகம் உள்ள தொகுதியில எல்லாரும் வன்னியர் கேண்டிடேட் போட்டா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்துற வன்னியர்களுக்கு நான் வன்னியர் ஓட்டு போட மாட்டாங்க. இது அவர் சொன்னதுங்க, அப்படியே சொன்னார். அதான் நடந்தது. டாக்டரை போய் சொல்லுங்க, 2 இல்லைன்னா 3 சீட்டு உங்களுக்கு வந்து இந்த கூட்டணியில தரோம். அதிமுக பிஜேபி அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிறோம். எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கு மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெறுவதற்கு. நான் தான் டாக்டர்கிட்ட போய் சொல்ல போனேன், பெரியவர்கிட்ட. எனக்கு ரொம்ப பழக்கங்க. எனக்கு ரொம்ப மூத்தவர் மாதிரி ரொம்ப அறிவுரைகள் சொல்லுவார். அவரோட ஸ்டைலே தனிங்க. அவர் முகம் 2-3 முகம் உண்டு. நண்பர்கள்ட்ட அவர் பேசுறதெல்லாம் வேற. ரொம்ப அழகா பேசுவார். ப்ராக்டிக்கல் அறிவுரைகள் சொல்லுவார். அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க அரசியல் தெரியல இவங்களுக்கெல்லாம், பாண்டிச்சேரியில நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம். அவர் அப்படித்தான் சொன்னார். பாண்டிச்சேரி அங்க வந்து வன்னியர் ஓட்டு வங்கி அவ்வளோ இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி பெறுகிற எம்பிக்களின் எண்ணிக்கையை வைத்து எதிர்காலத்தில் மத்திய அரசாங்கம் அமைய போகுது. நம்ம எதுக்கு கூட்டணி வைக்கணும்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்கு கூட்டணி வைக்கணும்? நீங்க சொல்லிருங்க, வாழப்பாடிட்டு சொல்லிருங்கன்றார். நான் வந்து சொல்லிட்டேன். அப்படி விட்டாச்சு. கடைசியில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி. திமுக 2 இடம் தான் வந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி எதுவுமே கிடைக்கல. 89 அதே ஸ்டாண்டு தான், 91 அதே ஸ்டாண்டு தான். 96ல கடைசியில எந்த வாழப்பாடி ராமமூர்த்தி யோசனை நிராகரிக்கப்பட்டதோ அந்த வாழப்பாடி ராமமூர்த்தியோட டாக்டர் ராமதாஸ் கூட்டணி எப்படி சுத்தி வருது பாருங்க இது. அப்ப பாண்டிச்சேரியில் இருக்கிற ஓட்டு வங்கிக்கு ஒரு கணக்கு அவர் வச்சிருந்தாரு. அந்த கணக்கு சரி. என்ன கணக்குன்னா, அது வன்னியர் ஓட்டு வங்கிங்கிற கணக்கு சரிதான். ஆனா மொபிலைசேஷன் கவுண்டர் மொபிலைசேஷன்ல இப்ப வந்து அங்க அந்த மாதிரியான பாமக ஓட்டுக்கு இல்ல. விஜய் வந்து அங்க முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தினார்னா வன்னியர் ஓட்டு வங்கி வேணும்னு நினைப்பாரு. அப்ப வன்னியர் ஓட்டு வங்கி வேணும்னு நினைச்சா அன்பு பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா அவர் இங்க இருக்காரு. ஆனா டாக்டர் வந்து பெட்டரா இருப்பாரு. ஏன்னா தைலாபுரம் அப்படியே அது ஒரு கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி மாதிரி தான். அப்படியே நேர போக வேண்டியதுதான். டாக்டர் வந்து பிரச்சாரம் பண்ணா அங்க ஒரு வெயிட் இருக்கும். அப்படின்னா விஜயோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்கள் அதுக்கேற்ற அட்வைஸ் கொடுப்பாங்கல்ல. அவர் டாக்டரை போய் பார்ப்பாரு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நலம் விசாரித்தல். அதாவது எப்படி வந்து அடுத்து நடக்க போறது தலைப்பு செய்தி இல்ல, ராஜீவ் காந்தி எப்படி சசிகலா அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நலம் விசாரித்தாரோ அப்படி 89 நலம் விசாரிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது கூட்டணியை நோக்கி பறந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விரிவான தகவலை பகிர்ந்துருக்கீங்க சார். தமிழக அரசியல் களம் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகர்ந்துங்கிறது பொறுத்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார்.